யாரையும் அரவணைக்காமல் தான் மட்டும் இருந்தால் போதும் என்ற மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விமர்சித்தார். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள தன்னுடைய அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சி.வி. சண்முகம் தன்னை உறுப்பினராக மட்டுமாவது கட்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என ஓபிஎஸ் கேட்டும் அவரை இபிஎஸ் சேர்க்கவில்லை என கூறினார். பிரிந்து சென்றவர்களை எடப்பாடி பழனிசாமி இணைத்திருந்தார் அதிமுகவுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று கூறியவர், தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வையுங்கள் என அத்தனை பேரும் சொன்னோம், இபிஎஸ் கேட்கவில்லை என்றும் கூறினார். இப்படி யாரையுமே அரவணைக்காமல் நான் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு மட்டும்தான் வாக்களிப்பார்கள் என்ற மனநிலையிலே யாரையுமே அரவணைக்காமல் இந்த இயக்கத்திற்காக ஒரு காலத்தில் பாடுபட்டவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் தவறு செய்திருந்தாலும் அவர் திருந்தி நான் இந்த இயக்கத்திலே வருகிறேன், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் என்று கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் சொன்னார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவதற்கு முன்னால் கூட சொன்னார், என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு உறுப்பினராக என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். நான் சேர்க்க மாட்டேன், எந்த காரணத்தை கொண்டும் அந்த 4 பேரை நான் சேர்க்க மாட்டேன் என்று சொன்னார்.